என்டையர் சாப்டரே வந்து இந்த சிங்கிள் பேஜில் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சிங்கிள் பேஜில் என்டையர் சப்ளை சாப்டரே ஓவர் ஆகிடும். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ நாங்கள் வந்து இல்லஸ்ட்ரேஷன் டெஸ்டினாலஜி கொஷின்லாம் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க அந்த கான்செப்ட் வரப்போ. ஸோ போலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சப்ளை சாப்டரில் பார்த்தீங்கன்னா இந்த 6 செக்ஷன்ஸ் தான் வந்து மேஜராக பேசியிருப்பாங்க. ஓகே. சப்ளை வந்து ட்ரீட் பண்ண எப்படி வந்து நம்ம சப்ளையை ட்ரீட் பண்ணணும், இது சப்ளையா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சாப்டர். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 6 செக்ஷன்ஸ் இருக்கும். அதில் லாஸ்ட் 3 செக்ஷன்ஸ் வந்து நம்ம ஷெடியூலோட சேர்த்து நம்ம ரீட் பண்ணுவோம். அவ்வளோதான் மேட்டர். 71A, 71AA, 71B, 71C, 71A அண்ட் 7 ஓகே. ஸோ இதில் 71A ஷெடியூல் 1 அண்ட் ஷெடியூல் 2 அண்ட் தென் ஷெடியூல் 3 இது எல்லாத்தோடையும் அந்த 3 செக்ஷன்ஸோட நம்ம சேர்த்து நம்ம படிப்போம் ஒரு ஷெடியூல்ஸும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் ஆஃப் டைம் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ 71Aல சப்ளை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட்ஸ் நத்திங் ஃபார்ம்ஸ் ஆஃப் சப்ளை ஸ்டாப்லர் லெட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அது என்ன ஸ்டாப்லர் லெட்டு? சேல்ஸு, ட்ரான்ஸ்ஃபரு, பார்ட்டரு, எக்ஸ்சேஞ்ச், லைசன்ஸ், அண்ட் தென் ரெண்டல், டிஸ்போசல் இதெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அதை தான் ஷார்ட்டாக வந்து கன்சைஸ் பண்ணி ஸ்டாப்லர் லெட்டுன்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ சேலு, ட்ரான்ஸ்ஃபரு அண்ட் தென் ஏ வந்து நம்ம அந்த ஷார்ட் ஃபார்மாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ ஏ வந்து வராது. அண்ட் தென் பி ஃபார் பார்ட்டர், எல் ஃபார் லீஸு, இ ஃபார் எக்ஸ்சேஞ்சு அண்ட் தென் ஆர் ஃபார் லென்டல். லெட்டில் வந்து லீஸ் அண்ட் டிஸ்போசல். இ வந்து நீங்கள் லெட்டோட சேர்த்து அதாவது லீஸில் வர எல்லியும் வச்சுக்கலாம், இல்லை இ வந்து எடுத்துக்காமனு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஏ அண்ட் இ பொறுத்த வரைக்கும் எந்த வேர்டு வராது. ஸோ ஸ்டாப்லர் லெட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ ஃபார்ம்ஸ் ஆஃப் சப்ளை இந்த ஃபார்ம்ஸ்லாம் இருக்கலாம். ப்ளஸ் கன்சிடரேஷன் பொறுத்த வரைக்கும் கேஷாகவும் இருக்கலாம், கைண்டாகவும் இருக்கலாம். அண்ட் தென் ஃபர்தரன்ஸ் த கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து 71Aல சொல்கிறாங்க. அண்ட் தென் 71AA 71AA என்ன சொல்கிறாங்க சப்ளையை பற்றி? ஆக்டிவிட்டீஸ் ஆர் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது 2 பர்சன்ஸ்குள்ளே நடக்கிற அந்த ஆக்டிவிட்டீஸ் ஆர் டிரான்சாக்ஷன் இண்டிவிஜுவலாக இருக்காமல் அதர் தேன் இண்டிவிஜுவலாக இருக்கலாம், டு த மெம்பர்ஸ் ஆர் கான்ஸ்டியூன்ஸாக இருக்கலாம். ஸோ வித் கன்சிடரேஷனோட இதுதான் வந்து எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 71AA சொல்லியிருக்காங்க சப்ளையை பற்றி. ஓகேவா? ஸோ 71Aல ஃபார்ம்ஸ் ஆஃப் சப்ளை ஸ்டாப்லர் லெட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ளஸ் வித் என்னது கன்சிடரேஷன் கேஷ் ஆர் கைண்ட் மேபி அண்ட் தென் ஃபர்தரன்ஸ் இந்த கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் 71AA என்ன சொல்லியிருக்காங்க? ஆக்டிவிட்டீஸ் ஆர் டிரான்சாக்ஷன், அதாவது அதர் தேன் இண்டிவிஜுவல் டு த மெம்பர்ஸ் ஆர் கான்ஸ்டியூஷன் வித் கன்சிடரேஷன். இது என்ன சொல்கிறாங்க சப்ளையாக வந்து 71AA வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் 71Bல என்ன சொல்கிறாங்க? ஏதாவது ஒரு சர்வீஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறப்போ இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ் வித் கன்சிடரேஷன் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வருது. பட் அந்த வித் கன்சிடரேஷன் பிஸ்னஸாக இல்லாமல் இருக்கலாம். ஃபர்தரன்ஸ் ஆர் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இல்லாமல் கன்சிடரேஷனோட வச்சு இம்போர்ட் பண்ணுற சர்வீசஸும் என்ன தான் சப்ளை தான் சொல்லி 71Bல சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. அண்ட் தென் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இதில் வந்து பிஸ்னஸ் இல்லாமல் இங்கே பி இருக்கனால இங்கே நம்ம பிஸ்னஸ் போடல அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் 71Bல. ஸோ ஃபர்தரன்ஸ் இந்த கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் கிடையாது, ஸோ அதனால் அதில் வர பி நம்ம இங்கே போட்டுக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. அண்ட் தென் 71C ப்ளஸ் ஷெடியூல் 1 நம்ம 71Cயை ஷெடியூல் 1ஓட சேர்த்து படிக்கணும், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேஎஸ் பேஸில் இது நிறையா வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாருங்கள் இதில் என்ன நம்ம படிப்போம், இந்த ஷெடியூல் 1 71Cல என்னது அப்படின்னா, வித்தவுட் கன்சிடரேஷன் இருந்தாலும் ஒரு சில டிரான்சாக்ஷனை நம்ம சப்ளையாக எடுத்துக்கலாம், விச் இஸ் கால்டு டீம்டு சப்ளைன்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் டிஸ்போசல் ஆஃப் பிஸ்னஸ் அசெட். இதில் 3 கண்டிஷன் தான் அவங்க அந்த டாப்பிக்கில் சொல்லியிருக்க மாதிரியே. அது ஒரு பிஸ்னஸ் அசெட்டாக இருக்கணும், பெர்மனெண்ட்டாக இருக்கணும், அதுக்கு ஐடிசி அவைல் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஷெடியூல் 1ல கவர் ஆகக்கூடிய ஒரு சப்ளை. ஓகேவா? ஓகே. அண்ட் தென் பிட்வீன் ரிலேட்டட் பர்சன் அண்ட் டிஸ்டிங் பர்சன், இந்த மாதிரி ஸ்கோப், ஃபேமிலி, பிஜிபிஎஸ். இது என்ன ஸ்கோப்பு அப்படின்னா, அது எஸ்ல வர்றது வந்து ஷேர் ஆர் ஸ்டாக். இது என்ன அப்படின்னா, ஒரு தேர்ட் பர்சன் வந்து ஒரு 25% மேலே ஷேர் ஆர் ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரிலேட்டட் பர்சனாக அழைக்கப்படுறாங்க. அண்ட் தென் சி ஃபார் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஆர் டைரக்டர், பி ஃபார் பார்ட்னர்ஸ் அண்ட் தென் இ ஃபார் எம்ப்ளாயி. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ பிஜிபிஎஸ்னா பேரண்ட், கிராண்ட் பேரண்ட், பிரதர், சிஸ்டர் இவங்களாம் வருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்னது ரிலேட்டட் பர்சன் சொல்கிறாங்க. டிஸ்டிங் பர்சன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஹெட் ஆஃபீஸ் டு பிரான்ச், ஃபேக்ட்ரியிலேருந்து ஷோரூமுக்கு சென்ட் பண்ணுறது. ஸோ இவங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க? டிஸ்டிங் பர்சன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு இடையில நடக்கிற இந்த டிரான்சாக்ஷன் வித்தவுட் கன்சிடரேஷனாக இருந்தாலும் அது என்ன தான் சப்ளை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. அண்ட் தென் பிரின்சிபல் டு ஏஜென்ட்குள்ளே நடக்கிற அந்த வித்தவுட் கன்சிடரேஷனாக இருக்கிறப்ப கூட அதுவும் என்ன தான் சப்ளை தான். அதுக்கப்புறம் இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இதில் இந்த கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக இல்லாமல், அதாவது 71Bல பார்த்தோம் கரெக்டாக, அது இந்த கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இல்லாமல். பட் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ் இங்கே என்னன்னா ஒரு ரிலேட்டட் பார்ட்டி வெளியில் இருக்காங்க, அவுட் சைடு இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அவங்க இன்சைடு இந்தியாவில் இந்த மாதிரி வந்து இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ் பண்ணுறப்போ அது வித்தவுட் கன்சிடரேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, தட் இஸ் ஆல்சோ ஏ சப்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ ஒரு ரிலேட்டட் பர்சன் அவுட் சைடு இந்தியாவிலேருந்து இன்சைடு இந்தியாவுக்கு சர்வீஸ் இம்போர்ட் பண்ணுறப்போ. ஓகேவா? ஸோ இந்த 4 திங்ஸ் என்னது, கன்சிடரேஷன் இல்லாமல் கூட அது சப்ளையாக நம்ம கருதப்படும். ஓகேவா?
அவ்வளோதான். அண்ட் தென் 7(1) கேபிட்டல் ஏ. இந்த 7(1) கேபிட்டல் ஏ டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? எல்லா செக்ஷனோட அது கேபிட்டல் ஏவா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஸோ அதனால நம்ம இந்த செக்ஷன்லேயே டிஃப்ரெண்ட்டாக தான் பார்ப்போம். என்னன்னா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியும் சப்ளை ஆஃப் கூட்ஸா இல்லை சப்ளை ஆஃப் சர்வீசஸா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கூட்ஸ். ஸோ அதுலேயே நம்மளுக்கே தெரியுது கூட்ஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ இது என்னது? சப்ளை ஆஃப் கூட்ஸ். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் குட்ஸ். கூட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான உரிமை. அப்போ இந்த ரைட்ஸ் அப்படிங்கிறது என்னது? சர்வீசஸ், சப்ளை ஆஃப் சர்வீசஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டுல கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அதுக்கப்புறம் லேண்ட் அண்ட் பில்டிங் இந்த மாதிரி லீஸ் ஆர் டெனியர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்கன்னா அது என்னது? லேண்ட் அண்ட் பில்டிங்கே கொடுக்கல, அது லீஸ்க்கு கொடுக்குறது என்னதான்? சர்வீசஸ் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சப்ளை ஆஃப் சர்வீசஸ் தான், நம்மளுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிஸ்னஸ் அசெட். கூட்ஸாக இருந்துச்சுன்னா இட்ஸ் சப்ளை ஆஃப் கூட்ஸ். இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிஸ்னஸஸ் பொறுத்த வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை யூஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுக்குறாங்க, அந்த கூட்ஸை கொடுக்கல அப்படின்னா அது என்னது? சப்ளை ஆஃப் சர்வீசஸ். அதுக்கப்புறம் ரெண்டிங் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தெரியும், ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ் தான். ஸோ சப்ளை ஆஃப் சர்வீசஸ். அதுக்கப்புறம் காம்போசிட் சப்ளை. ஸோ காம்போசிட் சப்ளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒர்க் கான்ட்ராக்டாக ஃபுட்டு, ஆர்டிகல்ஸ், ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒர்க் கான்ட்ராக்ட். அண்ட் தென் இந்த மாதிரியான சப்ளை ஆஃப் சர்வீசஸ்லாம் என்ன தான்? சப்ளை ஆஃப் சர்வீசஸ் தான். ஓகேவா? ஓகே. அண்ட் தென் 7(2) ப்ளஸ் வி ஹாவ் டு ரீட் வித் திஸ் ஷெட்யூல் 3. இது எதுக்காக படிக்கணும் அப்படின்னா நெகட்டிவ் லிஸ்ட் இது ஆக்சுவலாக. ஓகேவா? எதுக்குன்னு தெரியும் இல்லையா? ஸோ நம்ம டோட்டல் இன்கம் ஜிஎஸ்டி டேபிள் போடுறப்போ நம்மளுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இதை வச்சு நிறைய கன்ஃபியூஸும் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் என்னது? நான் சப்ளைஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறதுல வந்து சப்ளையே கிடையாது, இது நம்ம பார்த்துட்டாவே இது சப்ளை கிடையாதுன்னு முடிவே பண்ணி அதை வந்து செக்ஷன் 7(2) வருது அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுருவோம். ஓகேவா? ஷெட்யூல் 3 படிக்கிறோம் இல்லையா, சேர்த்து அதனால. ஓகே டன். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னன்னா, எம்ப்ளாயி டு எம்ப்ளாயர், எம்ப்ளாயி டு எம்ப்ளாயருக்குள்ளே நடக்கிற அந்த ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ இந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்குது. என்னது? இந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த கிஃப்ட்டு 50,000க்கு உள்ளதாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் நாட் ஏ சப்ளை. என்னது? இப்போது நான் ஈஸியாக எக்ஸாம்பிளாக வந்து ஒன்று சொல்கிறேன். இப்போது நான் தான் என்ன அப்படின்னா எம்ப்ளாயி, சரியா? நீங்கள் தான் என்னது அப்படின்னா எம்ப்ளாயர், சரியா? இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு கிஃப்டாக வந்து 25,000 கொடுக்குறீங்க. இப்போ இந்த 25,000 இந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, என்னது? இந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் எனக்கு கிஃப்டாக என்ன பண்ணுறீங்க? 25,000 கொடுக்குறீங்க. ஓகே, நான் உங்ககிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயி தான். இப்போ 25,000 அப்படிங்கிறது 50Kவை எக்ஸீட் பண்ணுதா? இல்லை. அப்போ 50Kக்கு உள்ளே இருக்கிறனால இட் இஸ் நாட் ஏ சப்ளை. 50Kக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் நாட் ஏ சப்ளை. 50Kக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ சப்ளை. அதான் வந்து அது சொல்ல வராங்க. அண்ட் தென் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு கோர்ட் ஆர் ட்ரிபியூனல். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டியூட்டிஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் பர்சன்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ நிறைய பேர் வருவாங்க அதில் அந்த லிஸ்ட்டில். ஓகே, ஸோ கவர்மெண்ட் பர்சனுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டியூட்டிஸ். அதுக்கப்புறம் லேண்ட் அண்ட் பில்டிங்கை சேல் பண்ணாங்க. இங்கே நம்ம பார்த்தது லீஸ். லேண்ட் அண்ட் பில்டிங்கை லீஸ் பண்ணாங்கன்னா இட்ஸ் சப்ளை ஆஃப் சர்வீஸ்ன்னு பார்த்தோம். பட் இந்த இடத்துல லேண்ட் அண்ட் பில்டிங்கை சேல் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ஏ சப்ளை நீங்கள் சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் டெத் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி ஃபனரல், பரியல் அண்ட் தென் கிரிமட்டோரியம், மார்ச்சரி இந்த மாதிரிலாம் பண்ணுறதும் என்னதான்? நாட் ஏ சப்ளை தான். அதுக்காக யூஸ் பண்ணுற டிரான்ஸ்போர்ட்டும் என்னதான்? நாட் ஏ சப்ளை தான். அதாவது இறந்து போனவங்களை வந்து தூக்கிட்டு போவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதுக்காக பண்ணக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டும் என்னதான்? நாட் ஏ சப்ளைன்னு சொல்கிறாங்க. ஃபைனலி ஆக்ஷனபிள் கிளைம்ஸ். ஓகே, நாட் ஸ்பெசிஃபைடு ஆக்ஷனபிள் கிளைம் கிடையாது. ஆக்ஷனபிள், சிம்பிள் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் எல்லாமே என்னதான்? நாட் ஏ சப்ளை தான். ஸ்பெசிஃபைடு ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் எல்லாமே சப்ளையில் தான் வரும். ஓகேவா? ஸோ என்னது இங்கே சொல்ல வரேன்? ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் நாட் ஏ சப்ளை பட் நாட் ஸ்பெசிஃபைடுன்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபைடை பற்றி நான் இங்கே பேசவே வரல. நார்மலாக ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் நாட் ஏ சப்ளை. ஓகேவா? பட் ஸ்பெசிஃபைடு கிளைம்ஸ் என்னதான்? சப்ளை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் சப்ளை. அதாவது நம்ம இருக்கக்கூடிய 6 செக்ஷன் ப்ளஸ் ஷெட்யூல் 1, 2, 3 நம்ம படிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ சிம்பிளாக எதை பார்த்துடலாம் அப்படின்னா காம்போசிட்டர் மிக்ஸ்டு சப்ளையை பார்த்துடலாம். ரொம்ப ஈஸி தான் காம்போசிட்டர் மிக்ஸ்டு சப்ளை பொறுத்த வரைக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 2 ஆர் மோர் காம்பனெண்ட்டில் இன்வால்வ் ஆகக்கூடியது தான். பட் பண்டலிங்னு வரப்போ இது நேச்சுரலாகவே பண்டில் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்ஃபோன் வித் சார்ஜர் பாருங்கள், இது வந்து நேச்சுரலாகவே பண்டில் ஆகிருக்கும். கரெக்டு தானே? ஓகே தானே? செல்ஃபோன் இல்லாமல் சார்ஜர் மட்டும் வச்சு சுற்றிட்டு இருக்கவனை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து நேச்சுரலி பண்டில்டு. இது என்னன்னா நாட் நேச்சுரலி பண்டில்டு. நம்ம டைரி மில்க்கு இல்லைனாலும் ஓகே, இது எப்படின்னா தனித்தனியாக கூட நம்மளால் இதை யூஸ் பண்ண முடியும். கரெக்டு தானே? ஸோ அந்த மாதிரி இது வந்து நாட் நேச்சுரலி பண்டில். ஓகே, ஸோ கன்ஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இதில் கன்ஜெக்ஷன் இருக்குது. கரெக்டு தானே? ஸோ இதெல்லாம் இது யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த இடத்துல அப்படி கிடையாது. இதெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தானே இருக்கும். டாக்ஸ் லைபிலிட்டி இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ் பேஸ்டு. ஓகே, ஸோ என்னன்னா காம்போசிட் சப்ளைல நம்ம எதை டாக்ஸ் லைபிலிட்டியாக எடுக்கணும்? இப்போ ஃபோன் நம்ம தனியாக நம்மளுக்கு இது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நம்ம தனியாக வாங்க முடியும் இல்லையா? ஸோ அதை பற்றி நான் எதுவும் சொல்ல வரல. பட் இந்த இடத்துல நம்ம எப்படி வந்து சப்ளை இதை வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னா ரேட் ஆஃப் சப்ளை ஆஃப் பிரின்சிபல் சப்ளை. சார்ஜ் வந்து பிரின்சிபல் சப்ளைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஃபோன் வந்து பிரின்சிபல் சப்ளைன்னு நினைக்கிறீங்களா?
பிரின்சிபல் சப்ளை இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபோன் தான். ஸோ இப்போ ஃபோனுக்கு என்ன ரேட் ஆஃப் ஜிஎஸ்டியோ ஸோ அந்த ரேட்டு தான் நம்மளுக்கு இங்கே டேக்ஸ் லைபிலிட்டி. சரியா? ஓகே. பட் இந்த இடத்துல வந்து நிறைய இருக்குமே, கொஞ்சம் கொஞ்சம் நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது. இதில் நம்ம எப்படி வந்து நம்ம டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கிறது? அப்போது இப்போ டைரி மில்க்குக்கு 9%னும் இந்த குட்டி சாக்லேட்டுக்கு ஒரு 2%னும் இருக்குன்னா இதில் எந்த காம்பனண்ட்டில் அதிக ரேட்டு சப்ளை அட்ராக்ட் ஆகுது, ஹையஸ்ட் ரேட் எதில் அட்ராக்ட் ஆகுதுன்னு பார்த்தா டைரி மில்க். அப்போ டைரி மில்கோடைய டேக்ஸ் ரேட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா? டேக்ஸ் லைபிலிட்டியில் இதுதான் வந்து சொல்ல வராங்க. இதில் ஹையஸ்ட் ரேட் அட்ராக்ட் ஆகுதோ அதுதான் நம்ம சப்ளையில் ட்ரீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். திஸ் இஸ் வாட் அபவுட் ஹோல் சப்ளை சாப்டர் இன் ஒன் பேஜ். ஸோ இந்த ரிவிஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இதே மாதிரி வீடியோ நிறைய வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ரிவிஷன் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அண்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப். தேங்க்ஸ்.